LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். வர ஏப்ரல் 1ல இருந்து நியூ ஃபினான்ஷியல் இயர், அதாவது புது நிதியாண்டு ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நிறையா விஷயங்களை, புதுமையான விஷயங்கள் நடைமுறை கொண்டு வருவாங்க, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஏப்ரல் மாதம் வந்து நாம் யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் அக்கௌண்ட்டு, ஏடிஎம்லேருந்து டோல்கேட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பிஎஃப், பேன் கார்டு, பெட்ரோலு, சில்வரு, அப்புறம் நம்ம வாங்குகிற சேலரி வரைக்கும் நிறைய விஷயங்களில் வந்து புதுமையான விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க. நிறைய விஷயங்களில் நிறைய சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சுருக்கமாக பார்த்துடலாம். மொதல் அப்டேட் என்னென்னா, வர ஏப்ரல் 1லேருந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் மாணவர்களோட எஜுகேஷன் குவாலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கிரேடிங் சிஸ்டம், அதாவது A+A BC அப்படிங்கிற ஒரு கிரேடிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். இது முதற்கட்டமாக இந்தியா முழுக்க 500 சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொண்டு வர போகிறாங்களாம். அடுத்த அப்டேட் என்னென்னா, இப்போ நம்ம முட்டை வாங்குகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து அந்த முட்டையில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கணும், இல்லைனா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே இல்லை, உத்தரப்பிரதேசில் ஏப்ரல் 1லேருந்து ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த அப்டேட் ட்ரெயின் டிக்கெட் பற்றி தான். இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஒரு வேளை போகலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணுவோம். அப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். இப்போ அதில் தான் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, ட்ரெயின் புறப்படுறதுக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்காது. அது 8 மணி நேரத்தில் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 50% பிடிச்சிட்டு மிச்சம் 50% தருவாங்க. அதுவே 72 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 25% பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட் நமக்கு தருவாங்க. 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இது வர ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 15க்குள்ளே படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்தியன் ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ கிரிப்டோ கரன்சியில் வர ஏப்ரல் 1லேருந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து அந்த கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன் பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் சொல்கிற டைமுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். அப்படி அவங்க அப்படி சப்மிட் பண்ணலை, டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க வந்து 200 ரூபா ஃபைன் கட்டணும். அதே மாதிரி இன்கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. அடுத்த அப்டேட் டோல்கேட் பற்றி தான். போன வருஷம் டோல்கேட்டில் ஆனுவல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3000 ரூபா பாஸ் கொண்டு வந்தாங்க. வர ஏப்ரல் 1லேருந்து இந்த ஆனுவல் பாஸ் வாங்குறவங்களுக்கு 75 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 3075 ரூபாய் அதை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையோ இல்லை அதோட வெப்சைட்லேயே போய் கூட அந்த பாஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம அமௌண்ட் பே பண்ண 2 மணி நேரத்தில் அந்த ஃபாஸ்டாக் வந்து ஆக்டிவேட் ஆகிருமா. அதுபோக வர ஏப்ரல் 1லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 66 டோல்கேட்டில் 5-7% டோல் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அடுத்த அப்டேட் வந்து பெட்ரோல் பற்றி தான். பெரும்பாலான பெட்ரோல் பங்க்கில் இப்போ நம்ம பெட்ரோல் போடும்போது அதில் வந்து 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வர ஏப்ரல் 1லேருந்து இந்தியா முழுக்க எல்லா பெட்ரோல் பங்க்லையும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை கட்டாயமாக போடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கியிருக்காங்க. அதுபோக இந்த 20% எத்தனால் வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வேறு கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். அடுத்த அப்டேட் வந்து சில்வர் பற்றி தான். இப்போ நம்ம தங்க நகை அடகு வச்சு லோன் வாங்குற மாதிரி வர ஏப்ரல் 1லேருந்து வெள்ளியும் அடகு வச்சு பேங்க்லேருந்தோ இல்லை ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்தோ நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஆனால் வெள்ளி விலையில் 75% வரைக்கும் தான் லோன் வந்து கிடைக்கும். அப்படி வெள்ளி பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் நம்மளால் அடகு வைக்க முடியும். அதுவே வெள்ளி காயினாக இருக்குது அப்படின்னா 500 கிராம் வரைக்கும் நம்ம வந்து அடகு வச்சுக்கலாம். அதுவே கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் நம்ம வந்து தங்க நகை அடகு வச்சு லோன் வாங்கிக்கலாம். கோல்டு காயினாக இருந்துச்சு அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் நம்ம அடகு வச்சு லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெள்ளி அடகு வச்சு எப்படி லோன் வாங்குறது, அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் லைவாகவே நாங்கள் ஒரு வீடியோவில் காட்டுறோம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பிஎஃப் பற்றி தான். வர ஏப்ரல் 1லேருந்து நம்ம பிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்து யூபிஐ மூலமாகவும் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து 25,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து போன வருஷமே சொன்னாங்க. அதனால் இந்த ஏப்ரலில் நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதே மாதிரி மாதம் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 15,000 இந்த லிமிட்டை வந்து 25,000 சொல்லி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்தோட பிஎஃப் பங்களிப்பு வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வர கூடுதல் தொகைக்கு கிடைக்கிற வட்டிக்கு வந்து இனிமேல் வந்து வரி போடுவாங்களாம். அப்புறம் பழைய ஆஃபீஸில் வந்து புது ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பழைய ஆஃபீஸோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து புது ஆஃபீஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுமா. ஸோ இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஏப்ரல் மாதம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் நம்ம வாங்குற சேலரியை பற்றி தான். இப்போ பிஎஃப் அமௌண்ட் லிமிட் வந்து அந்த சேலரி வந்து 25,000 சொல்லி மாற்றினதுனால இப்போ நம்ம வாங்குற சேலரியில் பிஎஃப் அமௌண்ட் வந்து அதிகமாக பிடிப்பாங்க. அதனால் நம்மளோட டேக் ஹோம் சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. எப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களாம் 4 கேட்டகரியை பிரிச்சிட்டாங்க. அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு, ஹை ஸ்கில்டுன்னு சொல்லி 4 கேட்டகரியை பிரிச்சிட்டாங்க. இதில் அன்ஸ்கில்டுக்கு டெய்லி சம்பளம் 283 போட்டு மாதத்துக்கு தோராயமாக 20,000 சொல்லி மாற்றிருக்காங்க. அதே மாதிரி செமி ஸ்கில்டுக்கு டெய்லி சம்பளம் 898 போட்டு மாத சம்பளம் 22,000 ஸ்கில்டுக்கு டெய்லி சம்பளம் 954 போட்டு மாத சம்பளம் 24,000 ஹை ஸ்கில்டுக்கு டெய்லி சம்பளம் 1035 போட்டு மாத சம்பளம் 26,000 சொல்லி அதிகமாக்கியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஏற்கனவே 29 சட்டங்களாக அந்த தொழிலாளர் சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்களாக நியூ லேபர் கோடுன்னு சொல்லி போன வருஷமே கொண்டு வந்தாங்க. அதோட ரூல்ஸ் வந்து வர ஏப்ரல்லேருந்து நடைமுறைக்கு வரப்போகிறதுனால தான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விஷயங்கள்லாம் வந்து ஐடி கம்பெனிக்கு பொருந்துமா, அப்படி அவங்களுக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம்
பொருந்துமா பொருந்தாதா, உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத உங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர்ட்ட நீங்கள் கேட்டுருங்க. இது அப்ரைசல் டைம் வேறு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த அப்டேட் பேன் கார்டு பற்றி தான். இனிமேல் பேன் கார்டு வந்து புதுசாக வாங்குறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டோட சேர்த்து நம்மளோட ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸு இல்லை ஸ்கூல் மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் நம்பர் எங்கெல்லாம் கட்டாயமாக்கியிருக்காங்க அப்படின்னா, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாம்ப் பேப்பர் முத்திரைத்தாள் வாங்குறோம் அப்படின்னா அங்கே பேன் நம்பர் கட்டாயம். 1 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறாங்களே அது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுமா. அதே மாதிரி 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஹோட்டல் பில்லோ இல்லை ரெஸ்டாரண்ட் பில்லோ வந்துச்சுன்னா அங்கே பேன் நம்பர் கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நாளில் இல்லை ஒரே டைமில் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணலாம், 50,000 இல்லை அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணாலோ, அதே மாதிரி வருஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணாலோ அங்கே பேன் நம்பர் கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்புறம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி வாங்குறோம் அப்படின்னா அங்கேயும் பேன் நம்பர் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி 50,000 ரூபாய்க்கு மேலே நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறோம் அப்படின்னா ஏற்கனவே பேன் நம்பர் கட்டாயம் இருக்குது. கூடவே எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அடிப்படையிலான இன்சூரன்ஸுக்கு வந்து பேன் நம்பர் கட்டாயம்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இதெல்லாம் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து வர ஏப்ரல் வந்து நடைமுறைக்கு வரதுனால தான் இந்த சேஞ்சஸ்லாம். அடுத்த அப்டேட் வந்து இந்த ஜிபே, ஃபோன்பே, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பணம் அனுப்புறோம்ல அதை பற்றி தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஓடிபி வரும், ஓடிபி போட்டு பின் நம்பர் போடுவோம், பணம் அனுப்புவோம். ஆனால் இனிமேல் ஓடிபி மட்டும் போட்டால் பத்தாது, பயோமெட்ரிக் அப்டேட் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் நம்ம பணம் அனுப்ப முடியும். இதைத்தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்கிறாங்க. இதன் மூலமாக பணம் திருடு போகிறத தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பேங்க்கோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த புது ரூல்ஸ் வந்து ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வருதா இல்லை தள்ளி போகுதா அப்படின்னு. அடுத்த அப்டேட் வந்து பேங்க் அக்கௌண்ட் பற்றி தான். இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதில் 0 பேலன்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஆனால் நார்மலாகவே 0 பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் 2005 பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது மூலமாக நான் எத்தனை தடவை பணம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நாளும் பணம் வந்து ஃப்ரீயாக அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஏடிஎம் கார்டை வச்சு எல்லா பேங்க்லேயும் மாதத்துக்கு 4 தடவை தான் அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீ லிமிட்டில் வந்து ஏடிஎம்மில் போய் யூபிஐ மூலமாக பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கவர் ஆகாது. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு, செக் புக்கு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த சர்வீஸ் எல்லாத்தையும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கட்டாயமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பேங்க்குக்கும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம பேங்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம். பேங்க் வந்து அதை வந்து 7 நாளைக்குள்ளே பரிசீலிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த புது ரூல் வந்து ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஏடிஎம் பற்றி தான். இப்போ நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம், அதுக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம். அப்போ சேம் பேங்க்கில் மாதத்துக்கு 5 தடவை வந்து நம்ம ஃப்ரீயாக பணம் எடுத்துக்கலாம். அதுவே வந்து அதர் பேங்க்னா மெட்ரோ சிட்டியாக இருந்தால் 3 தடவை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா காசு பிடிப்பாங்க. இப்போ இந்த ஃப்ரீ லிமிட்டில் வந்து ஏப்ரல் 1 நம்ம ஏடிஎம்மில் போய் யூபிஐ மூலமாக பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ லிமிட் 5 தடவைக்குள்ளே அதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி லிமிட்டை தாண்டி நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 23 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பிஐ ஏடிஎம்மில் போய் 10,000 பணம் எடுத்தால் ஓடிபி கட்டாயம்னு சொல்லி ஏற்கனவே இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வர ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரப்போகிற விஷயங்கள், ரூல்ஸ் எல்லாமே. ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்கள் பற்றி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.